சொந்தங்களுக்கு வணக்கம். எங்கே நிற்கிறேன்னு தெரியும். இந்த ப்ராஜெக்டினுடைய அப்டேட், இந்த கடையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக குயிக்காக தரேன். இந்த கடைக்கு வந்து ஷாப்பை எக்ஸ்டெண்டட் பண்ண போகிறோம். பின்னால் ஃபர்தராக நல்ல ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோராக கொண்டு வர போகிறோம். நல்ல அகலம், நல்ல நீளம், நல்ல டெப்த். அதே நேரத்தில் இந்த கடைக்கு மேலே உள்ள ஃப்ளாட்ஸுக்கு வந்து செப்பரேட் என்ட்ரன்ஸை கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம்? இங்கே அதில் சைட்டில் உள்ள ஸ்பேஸுக்குள்ளால் ஒரு கட் எடுத்து அதில் டோர் போட்டு உள்ளுக்கு ஒரு ஒரு 1 மீட்டருக்குள்ளே எடுத்து ஸ்டெப் மேலே கொண்டு போய் அதை செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆகியும் கடையையும் பெருசாக காட்டணும். இப்போ கடைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாங்கன்னு சொன்னால், முன்னுக்கு இருந்தோண்டு ஒரு 2 ஃப்ரிட்ஜ், டபுள் ஃப்ரிட்ஜ் அடிக்கிற மாதிரியான ஸ்பேஸை விட்டுட்டு இப்போ இந்த அங்கால ஸ்டெப்பை போட்டு மேலே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. மேலுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரப்போது. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், டபுள் லாஃப்ட், இங்கால ஒரு லாஃப்ட், அங்கால ஒரு லாஃப்ட் வரப்போகுது. ஸோ ஃபுல் லாஃப்ட் கம்ப்ளீட்டாக பின்னால் டோமரோட மேலுக்கு ஒரு 4 பெட்ரூமோ 5 பெட்ரூமோ உள்ள ஒரு வீடு உண்டு, ஒரு ஃப்ளாட் ஒன்று வரப்போகுது. நல்ல ஒரு ரிட்டர்ன் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான வீடுகள், இந்த மாதிரியான கடைகள், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்குமா இருந்தால் நீங்களும் தாராளமாக செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எங்கே போய் செய்கிறோம், எப்படி செய்கிறோன்னு சொல்லி யோசிப்பீங்களா இருந்தால் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் உங்களுக்கு அமைத்து தர யூகேயில் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே அலையுங்கள் 07586477864. இந்த சேனலை புதிதாக பார்க்குற உறவுகளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி செய்ய போகிறோம். ரைட், வாங்க. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இது கடை. ரைட், இதான் இந்த ஃப்ரண்ட் லுக் கடை. இப்போ நாங்கள் சைட்டுக்கு வந்து என்ன செய்திருக்கோம்னு சொல்லி சொன்னால், இந்த 1&1A உள்ள இடத்த நாங்கள் இந்த இடத்துல இதை தாண்டி இந்த இடத்துல ஒரு ஒரு டோர் ஸ்டெப்பை போட்டு இதுக்குள்ளால் நாங்கள் கடைக்குள்ளே போக போகிறோம். ஸோ அந்த கடையின் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்கு அந்த ஓப்பனிங் அப்படியே இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு 2 மீட்டர்ஸ் ஸ்பேஸுக்கு வந்து படி வந்து இப்படியே மேலே போகுது. இதுதான் அதனுடைய அமைப்பு. கடை அப்படியே நாங்கள் அதுக்குள்ளே இதில் உள்ள சேலஞ்சான வேலை என்னென்னு சொன்னால், கடையின் ட்ரேட் டைம் வந்து நாங்கள் பாதிக்காமல் அந்த கடையை வந்து ஸ்டில் ரன்னிங், கடை வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் வேலையும் வந்து பின்னால் ப்ளாக் பண்ணி போய் கொண்டிருக்கு. இந்த கடையை ஒரு காலம் பிஸ்னஸை பூட்டி போட்டு நாங்கள் எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பிஸ்னஸை வந்து நாங்கள் செய்யக்கூடாது. ஆகவே துரித கதையில் இதனுடைய வேலைகள் போய் கொண்டிருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், லெட்ஸ் கோ. இப்போ வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் உள்ள இது கடை, இதான் இதனுடைய ஃப்ரிட்ஜ் செக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட், இதுக்குரிய ஸ்பேஸ் அங்காலையும் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு தான் அங்கே ஸ்டெப் வந்து வரப்போகுது. ரைட், அதே மாதிரி இது முன்பக்கம். ரைட், இது முன்பக்கம். அதை அப்படியே நீங்கள் இதால் வருவீங்களாக இருந்தால் ஒரு அளவான முறையில் நாங்கள் இதை விட்டுருக்கிறோம், இந்த சேல்ஸ் நடக்கட்டும்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ளால் நாங்கள் நேராக அப்படியே உள்ளுக்கு போக போகிறோம். ரைட், இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப்புக்குள்ளே வந்துருக்கிறோம். ஷாப் இதை வந்து ஃபுல்லாக நாங்கள் ப்ளாக் பண்ணி அடிச்சிருப்போம். முந்தின காணொலியை இதை காட்டியிருப்பேன். ஷாப்பு வந்து எந்த காலமும் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணாமல் அதனுடைய சேலை வந்து கீப்பப் பண்ணி கொண்டு பின்னுக்கு வர வேலையை வந்து சஸ்பெண்ட் பண்ணி செய்கிறோம். உண்மையாக இது ஒரு சேலஞ்சான ஒரு ஒர்க். ஏனென்றால் இப்போ இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கடையினுடைய ஸ்பேஸஸும் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி மேல் ஃப்ளோருக்கு கொண்டு போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து சிங்கிள் ஸ்டோரியை கட்டி மேலுக்கு டபுள் ஸ்டோரி கொண்டு போகிறோம். ஸோ அது ஒரு தனிப்பட்ட ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டோ 4 பெட்ரூம் ஃப்ளாட்டோ 5 பெட்ரூம் என்ன எத்தனை நம்பர்ஸ் இருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏற்கனவே 2 பெட்ரூம் இருக்குது, அதுக்கு மேலே லாஃப்ட் கன்வர்ஷன் அடித்து மெசிவாக வரும். அப்போ அதோட என்ட்ரன்ஸை முன்பக்கத்து கடையால் எடுக்காமல் சைட்டால் உள்ள என்ட்ரன்ஸால் எடுத்து தான் அதை செய்திருப்போம். இதில் நீங்கள் பார்க்குற இடம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கான்க்ரீட் டென்ஸ் பிளாக்கில் கட்டி கொடுத்துருப்போம். அதை விட இதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டைல், பழைய காலத்து ஸ்ட்ரக்சர் வந்து உண்மையாக இட்ஸ் நாட் ப்ளசன்ட். என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் இல்லை. அப்போ அதனால தான் நாங்கள் அதுக்குரிய போஸ்ட்டுகள் எல்லாமே போட்டு 2 பக்கம் போஸ்ட் போட்டிருக்கோம். கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கோம். இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி இந்த கடையினுடைய அகலத்தை அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். மற்ற ஃப்ளோ லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் இருந்தோன்னு கொஞ்சம் கீழே பதிச்சிருக்கோம். கீழே பதிச்சு அப்படியே கொண்டு வர போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பின்னு பாருங்க, இந்த அளவுக்கு ஃபுல் மேசிவ் ஓப்பனாக வந்துட்டுன்னு சொல்லி. ரைட், இது இவ்வளவுமே கடையாக தான் பெறப்போகுது. அப்போ இந்த துண்டு மட்டும்தான் அப்படியே மேலே வந்து மேலுக்கு போகுது. மேல் ஃப்ளோர் வந்து கட்ட போகிறோம். மேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டாக வரப்போகுது. இந்த இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு டபுள் ஸ்டோரி வரப்போகுது. கிச்சன், மேலே லிவிங் ரூம் 2. ஸோ அதை வந்து தனிப்பட்ட ஒரு ரெண்டலாக நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுற ஆக்களாக இருந்தால் அது வடிவாக விளங்கும். அதே மாதிரி இந்த கூரையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஏன்னா இந்த கடையை பொறுத்தவரைக்கும் சரியான லோ. இங்கே இதில் பின்னு பாருங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லி. இங்கே இதான் ஸ்டாக் ரூம் இந்த ஹைட்டை பாருங்க, இந்த ஹைட்டில் இருக்கிறன்னு சொல்லி. அப்போ இந்த ஹைட் வந்து உண்மையாக வந்து நாட் ப்ளசன்ட். அப்போ இதையும் வந்து நாங்கள் முதல் வந்து செய்கிறதில் இருந்தது. இந்த துண்டை வந்து ஸ்டாக் ரூமாக அப்படியே வைப்போம் உண்டு. ஆனால் இது இந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா
ரேம்பாக இருந்தது. இப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம், ஃபுல்லாக ஒரே லெவலுக்கு இல்லை, இந்த கடையை வந்து ஒரே லெவலுக்கு ஃபுல்லாக கொண்டு போகிறோம். கொண்டு வந்த பிறகு அதை பற்றி யோசிப்பேன். ஏன்னா அது இன்னொரு ஃப்ளோ லெவலில் இருக்குது, மேபி ஒரு ஸ்டெப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு வழி செய்யலாம், ரைட். அதே மாதிரி இந்த மேலுக்கும் அந்த பக்கத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்டீல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். பேட் ஸ்டோன் எல்லாமே ஃபுல்லாக போட்டு கீழுக்கு பேட் ஸ்டோனில் போட்டு ஃபுல் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கிறோம். ஃபுல்லாக போல் டு போல்னு சொல்லுவோம், போல் டு போல்னு சொல்லிக்க இது, ரைட். அதே மாதிரி ஸ்டொக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பழைய காலத்து கல்லில் இருந்தது, அது ஸ்டொக் ரூம் மாதிரியே இல்லை. இப்போ இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாமானையும் வந்து ஃபுல்லாக எடுத்துருக்க சொன்னான். எடுத்திருந்தால் இந்த வேலையை இன்னும் துரிதப்படுத்தலாம். ஆனால் இந்த ஏற்கனவே இந்த சாமானெல்லாம் இதில் இருக்கிறபடியெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்க போகுது, ரைட். அதே மாதிரி இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிக் ஒர்க்கல் ஸ்டார்ட் பண்ண தொடங்கியாச்சு. இது எல்லாமே கூறி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தட்டி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாமே தட்டி எடுத்து ஒரே ஹைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரே ஹைட்டுக்குள்ளே கொண்டு வந்தால்தான் இந்த கடையினுடைய பியூட்டி வரும் உண்மையிலே வந்து, ரைட். என்னிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, கடையை வந்து செய்ய சொல்லி கேட்குறீங்க, கடை ஒர்க் வந்து கேட்குறீங்க. உண்மையிலேயே நாங்கள் வந்து டொமஸ்டிக் இப்போ இந்த கடையின்னு பொறுத்த வரைக்கும் செய்யலாம். ஆனால் அதில் நிறைய டீட்டெயில் பார்க்குற வந்து கூட எங்களுடைய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக டீட்டெயில் உள்ள ஒர்க், ஸ்ட்ரக்சராக இருக்க வேணும், டீட்டெயிலாக இருக்க வேணும், நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்க வேணும். ஸோ இந்த கடை இப்போ இது இப்படி இருக்கிற கடை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூ வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு 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 ரீசனபிளான கடை. ஆனால் நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தது. அதை அமைப்பாக கொண்டு போகிறோம், ஹைட்டாக கொண்டு போகிறோம், நல்ல ஒரு ஸ்பேஸோடு வரப்போகுது. பக்கத்தில் உள்ள அந்த மேலே உள்ள ஃப்ளாட்டை வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுறோம். ஸோ ஆகவே இது போன்ற அமைப்புள்ள கடைகள், நீங்கள் இந்த கடையை வந்து உங்கள்கிட்ட ஒரு கடை இருக்குது, அதை ஃபர்தராக டெவலப் பண்ணணும், பின்னால் எக்ஸ்டென்ஷன் பண்ண வேணுமா, இல்லாட்டி மேலே எங்களுக்கு அண்ணா ஃப்ளாட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளாட்டை வந்து செப்பரேட் பண்ணி செப்பரேட்டாக ரெண்ட் அவுட் பண்ணணுமா, இல்லாட்டி மேலுக்குள்ள லொஃப்ட் கன்வர்ஷன் செய்து ஃபர்தராக டெவலப் பண்ணலாமா, இல்லாட்டி அந்த ஷாப்பின் ஃப்ரண்ட் லுக்கை வந்து கொஞ்சம் மாற்றலாமா, சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன், இப்படியான பல பேருடைய கொஷின்ஸ்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால். உங்களுக்கு தெரியும், எஸ்பி கன்சல்டன்சி 075-0864-7864 ஒரே சிங்கிள் ஃபோனில் உங்களுக்குரிய சகலவிதமான சொல்யூஷனையும் நாங்கள் செய்து தருகின்றோம். அதே மாதிரி பேக் இந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுகள் இந்த இதுகள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்குக்குரிய பிளானில் இல்லை. நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் ஆல்ட்ரேட் பண்ணி மாற்றி அமைச்சு அதுக்கேற்ற மாதிரியான இதில் கொண்டு வரோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே உள்ள ஃப்ளோ பிளான் வந்து உங்களுக்கு தெரியும் வினயமா, இதுக்கு மேலே லொஃப்ட் கட்ட போகிறோம். அப்போ ஒரே பக்கத்தையும் வந்து அந்த லெஃப்டையும் இந்த லெஃப்டையும் வந்து சேர்த்து ஒரே அடியாக ஜாயின் பண்ணி பக்கத்தில் செய்யக்கூடிய மாதிரி விதைக்கலாம் இன்னும் இல்லைன்ற அளவுக்கு நல்லா வரும், ரைட். அந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பக்கத்தை விட்டு லெஃப்ட்டை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸஸ் விட்டு கட்டியிருக்குன்னு பாருங்கள். இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் போல் டு போல் மேக்ஸிமம் எடுக்க போகிறோம். நல்ல ஒரு ஹைட் வரப்போகுது, நல்ல ஒரு டெப்த் வரப்போகுது, பார்க்கவே அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதனுடைய அப்டேட்டில் வந்து இது வந்து கொண்டிருக்கும். கடைவையில் வந்து இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அமைச்சு இன்னொரு 2 வீக்ஸுக்குள்ள 2 to 3 வீக்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் நான் கொடுத்தே ஆகணும். ஆனால் அதுக்கு தக்க மாதிரி இதுகளை இவ்வளோ சாமானியெல்லாம் எடுத்து எனக்கு எல்லாமே கிளியர் பண்ணியிருந்தால் இது எல்லாமே ஒரே இதுக்குள்ளே செய்யலாம். பட் எனிவே லெட்ஸ் see, ரைட். அதனால் இந்த சேனலில் புதிதாக பார்க்குறாக்களை இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கடையினுடைய வேலைகள் இருக்குமாக இருந்தால் கடையினுடைய பிளானிங் பெர்மிஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டினுடைய பிளானிங் பெர்மிஷனாக இருக்கட்டும், லஃப்ட் கன்வர்ஷனாக எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், பார்ட்டி போர்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டில் நீங்கள் உங்களுக்கு அதில் எதுவும் கொஸ்டின் இருந்தாலும், இந்த இதில் கொஸ்டின் இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் இது வரைக்கும் செய்திருக்க போச்சு கொஸ்டின் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எனவே இந்த காணொலியை நான் இதில் முடித்து மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம்.